ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதச்சாரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் பார்ட் வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, 23வது சம் பாருங்கள். ஏபிசி ஆகிய மூவர்களுடைய மாத சம்பள விகிதம் 2:3:5 ஆகும் எனில் சியினுடைய மாத சம்பளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் பியினுடைய ஆண்டு சம்பளம் என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மாத சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஆனால் கேட்டிருக்கிறது வந்து பியினுடைய ஆண்டு. ஓகேவா, இயர், ஒரு வருஷத்துக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசியுடைய சம்பளத்துடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, A/B/C அந்த சம்பளத்துடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 2:3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சியினுடைய சம்பளம் வந்து, அதாவது சியினுடைய மாத சம்பளம் வந்து இந்த ஏஐ காட்டிலும் எவ்வளோ அதிகமாக, ஏஐ காட்டிலும் 1200 அதிகமாக. ஓகேவா, அப்போது ஏயோட சம்பளம் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, ப்ளஸ் அதை விட ஒரு 1200 அதிகம் வந்து சியோடைய சம்பளம். ஓகேவா, அப்போது நமக்கு வந்து ஏக்கும் சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த 1200. ஓகேவா, நம்ம வந்து ரேஷியோவில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், எப்போவுமே 2x, 3x, 5x. ஓகேவா, 2xங்கிறது ஏயோடைய சம்பள விகிதம், 5x அப்படிங்கிறது சியோட சம்பள விகிதம். அப்போது சிக்கும் ஏக்கும் உள்ள அது டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 3x. ஓகேவா, 5xலேருந்து 2x வந்து கழிச்சு என்ன வரும், 3x. அந்த 3x தான் அந்த 1200. ஓகேவா, சம்பள விகிதம். ஓகே, அதை விட 1200 சியை விட, ஏயை விட 1200 வந்து சிக்கு வந்து அதிக சம்பளம் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு 3x. 3x is equal to அப்போ 1200. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 3 12. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து இதில் எல்லா இடத்துலையும் போட்டோம்னா, இப்போது ஏக்கு எவ்வளோ சம்பளம், பிக்கு எவ்வளோ சம்பளம், சிக்கு எவ்வளோ சம்பளம், அதாவது இது எல்லாமே மந்த்தில் இருக்குது. ஓகேவா, அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஏயோட சம்பளம் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது, ஏ வந்து எழுது 2x. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 400 பண்ணுங்கள், 2 4 8. ஏயோட சம்பளம் வந்து 800. பியோட சம்பளம் வந்து 3x. அப்படி தானே, அப்போ 3 4 12, 1200. சியோட சம்பளம் வந்து 5 4 20, 2000. பாருங்கள் என்ன கொடுத்துருந்தாங்க, ரூல் வந்து கரெக்டாக பாருங்கள். சியோட சம்பளம் ஏயை விட 1200 அதிகம். சியோட சம்பளம் வந்து என்னது, ஏயை விட 1200 வந்து அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா ஏக்கு வந்து 800 தான். ஆனால் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து என்னது, பியோடைய ஆண்டு சம்பளம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து மந்த்தில் இருக்குது. பிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, 1200 அப்படிங்கிறது சம்பளம். ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12ஆல் வந்து பெருக்கிக்கோங்க. 12 12 144 0. அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 14,400 வந்து சம்பளம் ஒரு வருஷத்துக்கு பிக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 24வது சம் பாருங்கள். தங்கம் தண்ணீரை போல் 19 மடங்கு கனமாகவும் தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு கனமாகவும் உள்ளது. தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற இவ்வகையில் எவ்விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும். ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மடங்கு எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த தங்கம் தாமிரம் தண்ணீர் இதெல்லாம் வச்சு நம்ம குழப்பேண்டாம். கொஸ்டினை பாருங்கள். இந்த மாதிரி 9 மடங்கு 19 மடங்கு 15 மடங்களே இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, தங்கம் வந்து தாமிரம் தண்ணீரை போல் வந்து 19 மடங்கு. ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் 19 மடங்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 19 மடங்கு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து என்னது, தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு, அதை வந்து எழுதிக்கோங்க. ரெண்டுக்கும் தண்ணீரை போல் 15 மடங்கு கனமாக, அதை வந்து இந்த மாதிரி நடுசில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 19லேருந்து 15 கழிச்சு, அதாவது ஃபஸ்ட் நம்பர்லேருந்து 19லேருந்து 15 கழிச்சு அதை நம்ம இந்த 9க்கு நேராக எழுத போகிறோம். ஓகேவா, 19லேருந்து 15 கழிச்சு என்ன வரும், 4. அடுத்தது 15லேருந்து 9 கழிக்கணும். ஓகேவா, நமக்கு பெருசு நம்பர் சின்ன நம்பர்லாம் 15லேருந்து 9 கழிச்சு என்ன வரும், 6 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 6:4. ஓகேவா, இதை கழித்து இந்த சைடில் போடணும், இதை கழித்து இந்த 19க்கு நேராக வந்து நம்ம எழுதணும். ஓகேவா, 6:4. இப்போ 2 6 2 4. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 3:2. இந்த மாதிரி சம் கேட்டால் அந்த மாதிரி செய்யுங்க. ஓகேவா, என்ன ரேஷியோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3:2 ஆன்சர் வந்து டி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். கொடுத்துருக்க மடங்கு வந்து தங்கம் தாமிரை போல் 19 மடங்கு தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு அப்படிங்கிறத எழுதிட்டு பொதுவாக இருக்க மடங்கு வந்து நம்ம நடுசில் போடணும். அதுலேருந்து ஃபஸ்ட் உள்ளதை கழித்து 9 நேராக போடணும். அதுமாரி ரெண்டாவது உள்ளதை கழித்து ஃபஸ்ட் உள்ளதுக்கு நேராக போடணும். அதுக்கு வந்து ரேஷியோ எடுக்கணும். ஓகேவா,
ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 25வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 720 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களுடைய விகிதம் வந்து 7:5 ஆகும். இவ்விகிதத்தை வந்து 1:1 என மாற்ற எவ்வளவு பெண்களை வந்து கூடுதலாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த மாணவர்கள் எவ்வளவு இருக்காங்களாம், மொத்த மாணவர்கள் வந்து 720 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஆண் எவ்வளவு பெண் எவ்வளோ அப்படிங்கிற ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்படிங்கிறது கொடுக்கல, ஆண்கள் பெண்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1:1 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பெண்களை வந்து எவ்வளோ கூடுதலாக சேர்க்கணும், பெண்கள் வந்து கூடுதலாக சேர்த்தா வந்து பெண்கள் கூடுதலாக சேர்த்து 1:1 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு வந்து நம்ம மாற்றணும். இந்த ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே பெண்களை வந்து எவ்வளோ கூடுதலாக சேர்த்தா அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை சேர்த்து நம்ம 1:1க்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஆண் எவ்வளோ பேர் பெண் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த 720 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆண்கள் 7x + 5x = என்னது 12, 12x = என்னது 720. 1 12 12 6 12 72. அப்போது x = என்னது 60. அப்போது ஆண்கள் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண் வந்து 7x = 7 6 42, 420 பேர் இருக்காங்க. பெண் வந்து என்னது 5x = அப்போ 5 6 30. பெண்கள் வந்து என்ன இருக்காங்க 300 பேர் இருக்காங்க. அப்போ 420:300. ஓகேவா, இதுதான் 7:5ங்கிற ரேஷியோவில் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம என்ன ரேஷியோக்கு மாற்றோம்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஆனால் என்ன, ஆண்களை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், பெண்களை வந்து கூடுதலாக சேர்க்கும் போச்சில் வந்து அதனோட ரேஷியோ வந்து 1:1 வந்து மாறும். அப்போ பெண்கள் ஆல்ரெடி 300 இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேரை சேர்த்தா வந்து இந்த ரேஷியோ 1:1 மாறும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா, இந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம அடுத்தது போட போகிறோம். ஓகே, 300 கூட வந்து 100 ஆட் பண்ணால் வந்து பாருங்கள், அப்போது 400 ஆகும். இப்போ வந்து 1:1 ரேஷியோ ஆகுமா, ஆகாது. அப்போது அடுத்த 300 கூட வந்து 110 இது பண்ணால் 410 அப்படிங்கிறத வரும். மறுபடியும் 1:1 ரேஷியோ வராது கேன்சல் பண்ண முடியல. ஆனால் இதுவே 120 வந்து 300 கூட ஆட் பண்ணால் என்ன வரும், 420 அப்படிங்கிறது வந்து வரும். இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1:1 அப்படிங்கிற ரேஷியோ வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து என்னது சி. பெண்கள் வந்து எவ்வளோ கூடுதலாக சேர்க்கணும், 120 பேர் வந்து கூடுதல் சேர்க்கணும். ஓகேவா, ஆப்ஷன் வச்சு இந்த சம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சு நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 26வது சம் பாருங்கள். ரமேஷும் மீனாவும் ரூபாய் 25,000 வந்து 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் வந்து முதலீடு 5,000 ரூபாய் செய்கின்றனர். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கினுடைய புதிய விகிதம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த ரமேஷும் மீனாவும் எனது ரூபாய் 25,000 மொத்தம் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு மொத்தம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னது எழுதி விடுவோம். மொத்தம் எவ்வளோ ரூபாய் இருக்கா, 25,000 இருக்குது. அதை வந்து ரமேஷும் மீனாவும் என்ன ரேஷியோவில் வந்து பிரிச்சிருக்காங்க, 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பிரிச்சிருக்காங்க. ரமேஷ் R வச்சுக்கலாம், மீனா M அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அவங்க என்ன ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க, 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பிரிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த பிரித்ததுக்கு அப்புறமா ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு ரேஷியோவில் இருக்குது, பிரித்ததுக்கப்புறம் நம்ம ரேஷியோவில் இருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதை வந்து கூட்டி இதை கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ரமேஷ்க்கும் மீனாக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை அந்த ஒவ்வொரு அமௌண்ட்லேயும் அதுக்கப்புறமா எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்கன்னா 5,000 ரூபாய், ரமேஷ் ஒரு 5,000 ரூபாய், மீனா ஒரு 5,000 ரூபாய் வந்து முதலீடு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதில் வந்து தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கு, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும், நம்ம வந்து ரமேஷ் மீனா அப்படிங்கிறதுல பார்க்கக்கூடாது, ரேஷியோ வந்து இங்கே ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மீனாவுக்கும் ரமேஷுக்கும். ஓகே, போக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம எவ்வளோ ரமேஷ்க்கு எவ்வளோ மீனாக்கு எவ்வளோ அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். 3x + 2x = என்னது 5x = 25,000. இப்போ கேன்சல் பண்ணலாம். 5 25. ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 5,000. அப்போது ரமேஷோடைய 25,000 அவங்களுக்கு எவ்வளோ பங்கு அப்படிங்கன்னா 15,000 அவருடைய பங்கு. அடுத்தது மீனா அவங்களுடைய பங்கு வந்து 2x. அப்போ 2 10. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணால் 25,000 தான் வருது. 15,000 + 10,000 25,000. ஓகேவா, ரமேஷோடைய வருது வந்து 15,000, மீனாக்கு 10,000. இதில் வந்து ப்ளஸ் எவ்வளவு ஆட் பண்ணணும், 5,000 ரூபாய் அவங்க அடுத்தது வந்து முதலீடு பண்ணாங்க தங்களுடைய பங்கில். ஒவ்வொருவரும் ஓகேவா, ஒவ்வொருவருமே அவங்களுடைய பங்கில் வந்து 5,000 ரூபாய் ஆட் பண்ணுறாங்க. அப்போது இதில் 5,000 ரூபாய் ஆட் பண்ணால் என்ன வரும், 20,000.
அடுத்தது மீனாவும் 5000 ரூபாய் ஆட் பண்ணுறாங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது 15000 அப்படிங்கிறது வந்து வரும். இந்த 20000த்துக்கும் 15000த்துக்கும் தான் இப்போது இந்த மாதிரி ரேஷியோ பார்க்கணும். ஆனால் என்ன ரேஷியோ பார்க்கும்போது மீனா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். மீனா ரமேஷ் ஓகேவா. மீனா ரமேஷ்க்கு வந்து நம்ம இப்போ ரேஷியோ பார்க்கணும். மீனாவுக்கு எவ்வளவு பங்கு 15000 ஈஸ்ட் ரமேஷ்க்கு வந்து 20000. இதுக்கு வந்து நம்ம இப்போ ரேஷியோ பார்க்கும்போது அதனுடைய புதிய ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போது 3 0 கேன்சல் ஆயிரும். 3 5 15 4 5 20. அப்போது புதிய ரேஷியோ என்னது 3:4 மீனா ரமேஷ்க்கு 3:4. ஆன்சர் வந்து 3:4. ஆன்சர் பி ஓகேவா. சி இது வந்து பி. பாருங்கள் 4:3 இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக யாரை வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டணும் ஓகே. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ரமேஷ் மீனான்னு கொடுத்தாங்க. ஆனால் கேட்கும்போச்சில் மீனா ரமேஷ்க்கான ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே 4:3 3:4 அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். நம்ம பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும் ஓகே. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே 27வது சம் பாருங்கள். ஒரு உலோக கலவையில் 9:4 விகிதத்தில் தாமிரம் துத்தநாகம் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு உலோக கலவையில் வந்து நிறைய இருக்குது. அதில் தாமிரமும் துத்தநாகமுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. தாமிரம் துத்தநாகத்துடைய ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9:4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தாமிரத்தினுடைய அளவு வந்து கொடுத்துட்டாங்க. தாமிரம் எவ்வளவு இருக்கான் 24 கிலோகிராம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 24 கிலோகிராம் தாமிரத்துடன் வந்து உருகம்போச்சில் வந்து துத்தநாகம் வந்து துத்தநாகம் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. துத்தநாகத்தினுடைய அளவு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ தாமிரம் துத்தநாகத்தினுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. தாமிரத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது தாமிரத்தினுடைய ரேஷியோ வந்து என்னது 9. எக்ஸ் என்னது தாமிரத்தினுடைய அளவு வந்து 24. இந்த எக்ஸோட மதிப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சா அப்போ 4x அப்படிங்கிற எக்ஸோடைய மதிப்பை நம்ம போட்டு துத்தநாகம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 3 9 8 3 24. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னது 8/3 ஓகேவா. அப்போது துத்தநாகத்தினுடைய அளவு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். துத்தநாகம் = 4x எக்ஸ் இருக்க இடத்துல என்ன 8/3 அப்படிங்கிறத போடுங்க. அப்போது 4 × 32 / 3. அப்போது துத்தநாகத்தின் அளவு 32/3 கிலோகிராம் ஓகேவா. ஆன்சர் டி ஓகே. இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே 28வது சம் பாருங்கள். ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் மற்றும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 960 ஆகும். ஆனால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பள்ளியில் மாணவர் எவ்வளவு இருக்காங்க மாணவர் வந்து 800 பேர் இருக்காங்க ஓகேவா. 800 பேர் இருக்காங்க. ஆசிரியர் அந்த 800 மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க 25 பேர் இருக்காங்க. 800 மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து 25 பேர் இருக்காங்க. மாணவருடைய வந்து எண்ணிக்கை வந்து எனது ஒரு 960 ஆகுது. அப்போது ஒரு 160 பேர் வந்து மாணவர் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகுது ஓகேவா. மாணவர் எண்ணிக்கை வந்து 960 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் வந்து தேவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 800 பேருக்கு 25 ஆசிரியர் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து 160 பேர் ஓகேவா. 800 + 960 ஆகுமானால் ஓகேவா. 800லேருந்து 960 ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா 160 பேருக்கு வந்து இன்னும் எத்தனை ஆசிரியர் தேவை. அப்போது இன்னும் இந்த 160 பேருக்கு எத்தனை ஆசிரியர் தேவை அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ 800 பேரில் வந்து 25 ஆசிரியர் 800 பேருக்கு 25 ஆசிரியர் இருக்காங்க. அப்போ ஒரு ஆசிரியர் ஓகேவா. ஒரு ஆசிரியருக்கு எத்தனை மாணவர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. 800 / 25 25ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 5 25 1 5 6 30 1 5 3 15 2 10 ஓகேவா 32. அப்போது ஒரு ஆசிரியருக்கு வந்து 32 மாணவர்கள் ஓகேவா. 32 மாணவர் இருக்காங்கன்னா அப்போது 25 ஆசிரியர் வந்து 32 மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர். அப்போ 800 மாணவர்களுக்கு 25 ஆசிரியர் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க 160 ஓகே. அப்போது 160க்கு வந்து 160 மாணவர்களுக்கு வந்து இன்னும் எவ்வளவு ஆசிரியர் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்போது டிவைட் பை 32ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 1 2 2 6 2 12 8 2 16 8 2 16 4 2 8 8 40. அப்போ எவ்வளோ ஆசிரியர்கள் தேவை? இன்னும் 5 ஆசிரியர்கள் வந்து தேவை. ஓகேவா? 160 பேருக்கு எவ்வளவு ஆசிரியர் தேவை? 5 ஆசிரியர்கள் வந்து தேவை. ஓகேவா? மொத்த மாணவர் வந்து 800 பேர் இருக்காங்க. ஆசிரியர் 800 மாணவர்களுக்கு 25 ஆசிரியர் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மாணவர்கள் வந்து 960 வந்து 160 வந்து இன்க்ரீஸ் ஆகுதாங்க. அப்போ இன்னும் எத்தனை ஆசிரியர் தேவை அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஆசிரியருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அது 32 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். அப்போது அந்த 160 மாணவர்களுக்கு வந்து எத்தனை ஆசிரியர் தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம 32ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை ஆசிரியர்கள் அந்த 160 பேருக்கு தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். 29வது சம் பாருங்கள். ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதங்கள் 5:4. இவர்களின் செலவுகளின் விகிதங்கள் வந்து 3:2. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே ரூபாய் 1600 சேமித்தார்கள் எனில் பியின் மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஏ பி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வருமானத்தினுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. வருமானத்தினுடைய ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5:4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி செலவுடைய ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. செலவுகளினுடைய ரேஷியோ வந்து என்னது? 3:2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு மாத முடிவில் வந்து இவர்கள் இருவரும் தனித்தனியே எவ்வளோ சேமிக்காங்க? 1600 ஏ சேமிப்பு. ஓகேவா? ஏ தனியாக வந்து 1600, பி தனியாக வந்து 1600 வந்து சேமிக்காங்க. ஓகேவா? தனித்தனியாக 1600 வந்து சேமித்தார் எனில் பியோடைய மாத வருமானம், பியினுடைய மாத சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வருமானம் செலவு, வருமானம் வந்து எவ்வளவு நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, ஆனால் அதனுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதேமாரி செலவு எவ்வளவுங்கிறது தெரியாது, அதனோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ வருமானத்தில் இருந்து செலவை கழிச்சிட்டோம்னா அதுதான் சேமிப்பாக இருக்கும். அந்த சேமிப்போட நமக்கு சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சேமிப்போட ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சி வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 5:4 அப்படிங்கிறது வந்து நமக்கு பியோடைய சம்பளம் தான் தேவை. ஓகேவா? அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம பி, இது வந்து A:B, பியினுடைய வருமானம் எவ்வளவு? பியினுடைய வருமானம் வந்து என்னது? 4x. ஓகேவா? பியின் வருமானம் 4x. இப்போ நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளவு சேமிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பியினுடைய வருமானம் வந்து 4x, செலவு வந்து என்னது? 2. ஓகேவா? இது செகண்டில் இருக்கிறது பி, ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏ கூடாது. அப்போ -2x = அப்போ 2x. ஓகேவா? 2x தான் எவ்வளவு சேமிப்பு? 1600. அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். 8 2 16. அப்போது x வந்து 800. அப்போது நமக்கு பியினுடைய மாத சம்பளம் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ பியினுடைய வருமானம் எவ்வளவு? 4x. அப்போது பியுடைய மாத சம்பளம் 4x = 4 × 32 3200 பியுடைய மாத சம்பளம் 3200. ஆன்சர் ஏ. ஓகேவா? ஓகே, இப்போது 30வது சம் பார்க்கலாம். ஓகே, 30வது சம் பாருங்கள். ஒரு கூடையில் வந்து 25 பைசா, 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் முறையே 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் மொத்தம் வந்து ₹30 உள்ளது எனில் எத்தனை 5 பைசா நாணயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கூடையில் வந்து 25 பைசா இருக்கான், 10 பைசா இருக்குது, 5 பைசா இருக்குது. அது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:2:3. அதாவது 25 பைசா வந்து ஒரு ரேஷியோவில் இருக்குது. 2xல் வந்து 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் வந்து 3. ஓகேவா? ஆனால் அது எத்தனை இருக்குன்னு தெரியாது. 25 பைசா வந்து, ஆனால் மொத்தம் எத்தனை ரூபாய் இருக்குது? ₹30 இருக்குது. அந்த ₹30 வந்து 25 பைசா எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. 10 பைசாவும் எத்தனைனா இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. 5 பைசாவும் எத்தனைனா இருக்குது அப்படின்னு தெரியாது. அந்த ₹30 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அந்த 5 பைசா நாணயம் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 25 பைசா, 10 பைசா, 5 பைசா இருக்குது. இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. மொத்தம் எவ்வளவு இருக்குது? ₹30 இருக்குது. ஓகேவா? ₹30 இருக்குது. இதில் வந்து நமக்கு 5 பைசா நாணயம் வந்து எவ்வளவு இருக்குது, எண்ணிக்கை வந்து 5 பைசா வந்து எத்தனை எண்ணிக்கை அந்த ₹30 இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 1x 2x × 3x, அதாவது ஈஸ்ட். ஓகேவா? இன்ட்டுல ஈஸ்ட் அப்படி எழுதுவோம். அப்போது 25 நமக்கு ₹1 எத்தனை பைசா? ₹1
ஒரு ரூபாயில் எத்தனை பைசா இருக்கும்? 100 பைசா இருக்கும். ஓகேவா? இப்போ அதால் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? 25 பைசா 25 × x. ஓகேவா? இது வந்து நம்ம 25 பைசா 10 பைசா 5 பைசா வந்து 1:2, அதாவது எக்ஸ் 2x, 3xங்கிற முறையில் வந்து நம்ம எடுத்துக்கிடணும். ஓகேவா? 25x / 100. ஓகேவா? 25 பைசா அப்படிங்கிறதுனால நம்ம /100. ஓகேவா? முழுசாக்குறதுக்காக. ப்ளஸ் அடுத்தது 10 பைசா அப்படிங்கிறது வந்து என்னது? நம்ம 2x அப்படிங்கிறதுல எடுத்திருப்போம். 2x / 100 அடுத்தது என்ன? 5 பைசா ப்ளஸ் 5 பைசா வந்து என்னது? 3x அப்படிங்கிறத எடுத்திருப்போம். 100 மொத்தம் எவ்வளவு? 30 ரூபாய் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக /100ன்னு போட்டுக்கலாமா? இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 2 20x 3 15x. ஓகேவா? இது இருக்கும். அப்போது கீழே வந்து காமனாக 100 போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது. 25x + 20x + 15x = 30. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. அடுத்தது 25 + 45 + 60. அப்போது 60x / 100 = 30. அப்போ 60x = 30 × 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆயிரும். 5 6 30. இப்போ x = 50. 5 10 50. எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 50 அப்படிங்கிறது கிடச்சாச்சு. நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 பைசாவுடைய நாணய முறை தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படின்னு எடுத்திருக்கோம்? 3x அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போது 5 பைசா நாணயங்கள் மொத்தம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். 3x. அப்போ 3 × x இருக்கிற இடத்துல 50 போடுங்க. 3 5 15. அப்போ 150 நாணயங்கள் இருக்குது. 5 பைசா மொத்தம் எத்தனை நாணயம் இருக்குது? 150 வந்து இருக்குது. ஆன்சர் வந்து B. ஓகே டோட்டலாக வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து 30 சம் வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து முடிஞ்சு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.